முடிச்சுக்கலாம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககம் அக்ரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு டைரக்டரேட் இருக்குது. இந்த டைரக்டரேட்டில் டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர் அப்படிங்கிறது தொழில்நுட்ப அடை காப்பகம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சப்போர்ட்டோட ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இது 2011 ஸ்டார்ட் பண்ண ஒரு பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர். ஸோ இது இப்போ ஒரு சொசைட்டியாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு, அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் அப்படிங்கிற பேரில். ஸோ இதில் நாங்கள் என்னென்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத மட்டும் நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். பிகாஸ் இப்போ டைம் இல்லை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. ஸோ நம்பர் 1 டெக்னாலஜி சப்போர்ட். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 30 துறைகள் இருக்குது. 30 துறைகளில் நிறைய எக்ஸ்பர்ட் இருக்காங்க, சயின்டிஸ்ட் இருக்காங்க, டெக்னாலஜிஸ் இருக்குது. நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு எங்ககிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் பாயிண்ட். இந்த டெக்னாலஜி சப்போர்ட் வில் பி ஆஃபர்ட் டிஎன்ஐலேருந்து. ஸோ 2, இப்போ நீங்கள் ஒரு ஐடியாவோடு வரீங்க, சார் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாலும் சரி, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இந்த 2 விஷயத்துக்கும் எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும். நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ஃபர்தராக அதை எப்படி செய்யணும், அதை எப்படி ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணணும், R&D லெவல் சப்போர்ட், அந்த ப்ராடக்ட்டுக்கு டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷன். டிஎன்ஏயில் 2 NABL அக்ரிடேட்டட் லேப்ஸ் இருக்குது. ஒன்று டாக்ஸிகாலஜி லேப் ஒன்று இருக்குது, பெஸ்டிசைடல் ரெசிடியூ டெஸ்ட் பண்ண லேப், இன்னொன்று போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி சென்டர். ஸோ இந்த 2 லேப்லையும் எங்களுடைய இந்த இன்குபேட்டரில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு அவர்களுடைய ப்ராடக்ட்ஸை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அதுவும் ஒரு கன்செஷன் ரேட்டில், நார்மலாக இருக்கக்கூடிய ரேட்டில் இருந்து ஒரு 33% கன்செஷனில் எங்கள் மெம்பர்ஸ் அந்த ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணிக்கலாம், சர்டிஃபை பண்ணிக்கலாம் பிஃபோர் புட்டிங் இன் டு தி மார்க்கெட். ஸோ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஸோ நம்பர் 2, இப்போ எங்கே ஒரு இது இல்லை, எங்ககிட்ட ஐடியா இருக்குது, ப்ராடக்ட் இல்லைன்னு வரவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறோம். ஸோ எங்களுக்கு ஐடியாவே இல்லை சார், பட் நாங்கள் அக்ரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வராங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் என்கொயரிஸ் வருவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு பயிற்சியை எடுத்துக்கிட்டு அப்புறம் எங்ககிட்ட வாங்கன்னு தான் சொல்கிறோம். ஸோ என்னென்ன மாதிரி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். தேனீ வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பயிற்சி ரெகுலராக போயிட்டுருக்கு. காளான் வளர்ப்பு பயிற்சி ரெகுலராக போயிட்டுருக்கு. உணவு பதன்படுத்துதல் துறையில் நிறையா பயிற்சிகள் கொடுத்துட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மசாலா ப்ராடக்ட்ஸ்லேருந்து பேக்கரி ப்ராடக்ட்ஸு, உணவு பதன்படுத்துதல் எல்லா விதமான ட்ரைனிங்ஸும் அதில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அங்கக வேளாண்மை, ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மண்புழு உரம் தயாரித்தல், வெர்மி கம்போஸ்ட். ஸோ இதில் ஏதாவது ஒரு ட்ரைனிங் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, அதை பேஸ் பண்ணி நான் ஃபர்தராக உங்களுக்கு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஸோ இது போக இப்போ ப்ராடக்ட் டெவலப் பண்ணியாச்சு, சர்டிஃபை பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வேணும்? ஃபைனான்ஸ் வேணும், பணம் வேணும். ஸோ இந்த ஃபண்டிங்க்கு நாங்கள் ஒரு 3 நேஷ்னலைஸ் பேங்க்ஸ் கூட அவங்கள மெம்பர் ஆகியிருக்கோம். இன்குபேட்டரில் சிண்டிகேட் பேங்க்கு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, இந்தியன் பேங்க், இவங்கெல்லாம் எங்கள் மெம்பர்ஸு. ஸோ அதர் பேங்க்ஸுக்கிட்டையும் நாங்கள் நிறைய இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அவங்களெல்லாம் மெம்பராக சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த பேங்க்ஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா கடந்த ஓராண்டில் 7 கோடி ரூபாய் நாங்கள் நிதி உதவி எங்களுடைய மெம்பர்ஸுக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது வித்தவுட் கொலேட்ரல், இதில் மேக்ஸிமம் லோன் வாங்கி கொடுத்துருக்கோம், பிஸ்னஸ் லோன் வாங்கி கொடுத்துருக்குறோம். இப்போ எங்கள் உறுப்பினர்களுக்கு சரி, இது ஃபண்டிங்க்கு அப்புறம் MSME சப்போர்ட் வாங்கி கொடுக்குறோம். இது உங்களுக்கு தெரியும், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ இதில் வருடம் ஒரு 10 நியூ ஐடியாஸ் ப்ரெசென்ட் பண்ணி டெல்லியில் கூப்பிட்டு போய் அவங்கள ப்ரெசென்ட் பண்ணி 10 ஐடியாஸுக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க. இது கிராண்ட்டு, இது ஃபுல்லி கிராண்ட். ஸோ இது 6.25 lakhs அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மெம்பர்ஸுக்கு நாங்கள் அது MSME சப்போர்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ கடந்த வாரத்தில் இன்னொரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுடைய மெம்பர்ஸ் 10 பேர் போய் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதில் 7 பேருக்கு சாங்ஷன் ஆகிருக்கு MSMEயில். ஸோ அவங்கெல்லாம் 6.25 lakhs கிராண்ட் ஈச் வாங்குவாங்க. ஸோ ஃபர்தராக ஸ்கேல் அப் சப்போர்ட், ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணிட்டாங்க, அந்த ப்ராடக்ட்டை இன்னும் ஃபர்தராக ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு 20 lakhs கிராண்ட் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி நிதி உதவி எங்கள் மூலியமாக நிறையா நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். இப்போ அதுக்கு நிறைய எங்களுக்கு
பேக் போனால் பின்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க இப்போ நபார்டு தான். அதில் வந்து ஐ ஷுட் தேங்க் தி சீஃப் ஜெனரல் மேனேஜர் நபார்ட் ஃபார் கிவிங் அஸ் ஆல் தி சப்போர்ட். எங்களுக்கு பின்னாடி இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபண்டிங் முடிஞ்ச பிறகு இந்த ப்ராடக்ட்டை வந்து பேக்கேஜிங், இதை எப்படி பேக் பண்ணணும், இதில் என்ன லேபிள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். எங்ககிட்ட ஒரு ஃபுட் பேக்கேஜிங் லேபரட்டரி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். ஒரு 30 lakhs ஒர்த் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங்கோட. ஸோ இதில் எந்த ஒரு மெம்பர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மசாலா ப்ராடக்ட் பண்ணுறாரு, அவர் வந்து சார் மசாலா ப்ராடக்ட்டை ஃபினிஷ் ப்ராடக்ட்டை உள்ளே கொண்டு வரலாம், 50 grams 100 grams பேக் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அவங்க வந்து மெஷின் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இனிஷியலாக அவங்க தே கேன் யூஸ் தி ஃபெசிலிட்டி ஆஃப் தி எக்யூப்மெண்ட்ஸ். இது வந்து 30 lakhs ஒர்த் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இட் இஸ் ஓப்பன் ஃபார் மெம்பர்ஸ். ஸோ இது ஒரு ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஃபைனான்ஸ் முடிஞ்சு அப்புறம் மார்க்கெட்டிங். ஸோ இவங்க இந்த ப்ராடக்டெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ண ப்ராடக்டை, பேக் பண்ண ப்ராடக்டை எப்படி மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கிறோம் அக்ராஸ் தி கண்ட்ரி, நாட் இன் தமிழ்நாடு. எல்லா கண்ட்ரியில் எல்லா எந்தெந்த எக்ஸிபிஷன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் எங்கள் மெம்பர்ஸை கூப்பிட்டு போகிறோம், அவங்க ப்ராடக்ட்ஸை எக்ஸிபிட் பண்ணுறோம், ஷோகாஸ் பண்ணுறோம். அதுக்கும் வந்து நபார்டு வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, சார் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் எங்களை அவங்களே இன்வைட் பண்ணி எங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் ப்ராடக்ட்ஸை ஷோகாஸ் பண்ணி பண்ணுறதுக்கான நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் ஐ ஷுட் தேங்க் ஹிம் ஃபார் தட். ஸோ இது மாதிரி நிறைய உதவிகள் நாங்கள் சைட்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ எங்களுடைய உறுப்பினர்கள் அப்படின்னு சொன்னால் இது என்ன உறுப்பினர்கள்லாம் என்ன அப்படின்னு, ஏன்னா நீங்கள் எஃபிஓஸில் நிறைய பேர் இருக்கிறீங்க, உறுப்பினர்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டின். இப்போ 4 வகையான உறுப்பினர் நாங்கள் வந்து இதில் எங்களுடைய இன்குபேட்டரில் பதிவு பண்ணிகிட்ருக்கிறோம். ஒன்று வந்து இண்டிவிஜுவல் வித்தவுட் எனி கம்பெனி, அவங்க கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனே கிடையாது. இண்டிவிஜுவல் அப்படின்னா 10,000 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வாங்குறவங்ககிட்ட. எஃபிஓஸ் அப்படிங்கும்போது 31,000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்குகிறோம். இதை வந்து நீங்கள் கேட்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வாங்கிட்டு தான் இதை நீங்கள் பண்ணணுமா நிறைய பேர் கேட்குறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்து சும்மா கொடுத்தா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கா? கிடையவே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாக கிடைக்கிறது எதுக்குமே மதிப்பு கிடையாது. நீங்கள் வந்து அதுவும் வந்து இட்ஸ் அ பெனிஃபிட் ஃபார் தி எஃபிஓஸ். நீங்கள் 50 மெம்பர்ஸ் இருந்தாலும் சரி, 500 பேர் இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு கூட்டாக வரும் பொழுது இந்த 31,000 ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. அந்த 31,000 எங்கள் இன்குபேட்டரில் நீங்கள் மெம்பர்ஷிப் ஃபீயாக கொடுக்கும்போது அந்த 100 மெம்பர்ஸும் பயனடைகிறாங்க, அந்த 100 ஃபேமிலியும் பயனடையுது. அந்த மாதிரி ஒரு யோசனையில் அதை நம்ம திங்க் பண்ணோம் அந்த மெம்பர்ஷிப் ஃபீயை. ஸோ இந்த எஃபிஓஸுக்கு 31,000 மெம்பர்ஷிப் ஃபீ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 எஃபிஓஸ் மெம்பர் இருக்கிறாங்க, அவங்களாம் எங்கள் உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெம்பர்ஷிப் ஃபீ. அப்புறம் அந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் எல்லாமே இதில் வந்துடுது அந்த 31. ப்ரைவேட் பப்ளிக் லிமிடெட் 51 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், எம்என்சிக்கு 1 lakh ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எல்லாமே இந்த உறுப்பினர்கள் இந்த மாதிரி 4 கேட்டகரி ஏபிசிடின்னு பிரிச்சிருக்கோம். இந்த 4 கேட்டகரிஸும் சேர்த்து எங்ககிட்ட இன்னைக்கு 225 உறுப்பினர்கள் எங்கள் இன்குபேட்டரில் இருக்கிறாங்க. இது வந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து இன்குபேட்டர்களை விட அக்ரி பிஸ்னஸ் இன்குபேட்டர் நம்பர் 1 இன்குபேட்டரை இன்றைக்கி வந்து நம்மளுடைய திகழ்ந்துட்டு இருக்குங்கிறத நான் இங்கே பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன். அதுக்கு வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து ஃப்ரம் அவர் ரெஸ்பெக்டட் வைஸ் சான்சலர். அவர் நாங்கள் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது. நாங்கள் என்ன சப்போர்ட் கேட்டாலும் இமீடியட்டாக செஞ்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்ம டைரக்டர் டாக்டர் ஆர் முருகேசன். ஸோ அவர் வந்து அவருடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அவருக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களுடைய ஹோல் ஏபிடி டீம் வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் பிரிங்கிங் அப். இதோட எங்களுடைய ஒரு 5 years ஆஃப் ஹார்ட் ஒர்க். இது நாட் ஜஸ்ட் ஓவர் நைட் கிடையாது, 5 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் தட் வி ஹவ் பீன் இன் திஸ் பொசிஷன் நவ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சார் வந்து மதுரை இன்குபேட்டர் வந்து அதை சேங்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ எங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து இவங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்து தான் சாரோடைய ரெக்கமெண்டேஷன்லையும் நம்ம ரெஸ்பெக்டட் டிஎம்டி உடைய ரெக்கமெண்டேஷன்லையும் எங்களுக்கு வந்து வி காட் தி நபார்டு இன்குபேட்டர். ஸோ ஃபர்தராக சவுத் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாமும் நாம் வந்து இதை சர்வீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அதை கொண்டு வந்திருக்கிறோம். இது போக இடிஐ சென்னை, ஸோ அவங்க வந்து ஒரு 4 இன்குபேட்டர் சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மொத்தம் 5 இன்குபேட்டர் வந்து இந்த ஒரு 2 yearsல இட் ஹஸ் பீன் brought up. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஎன்ஏக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வி வெல்கம் தி இனிஷியேட்டிவ் கிவன் பை தி நபார்டு. ஸோ இது வந்து இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் கைண்ட். நபார்டு வந்து இது வரைக்கும் பிஸ்னஸ் இன்குபேட்டருக்கு அப்படின்னு சொல்லி கிராண்ட் கொடுத்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்ஏ கொடுத்துருக்குறாங்க. அதனால் வி ஆர் தேங்க்ஃபுல் டு யூ சார். ஸோ அதே மாதிரி இடிஐக்கும் வி ஆர் தேங்க்ஃபுல்.
ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஹெல்ப் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ எங்கிட்ட நிறைய வெஞ்சர்ஸ் இருக்குது. ஸோ புது புது ஐடியாஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து எனக்கு அதை வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக பேசக்கூடிய ஒரு டைம் இல்லை இப்போது. அதனால் நான் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து எங்களுடைய இன்குபேட்டருக்கு வாங்க. டிஎன்ஏக்கு வந்துட்டீங்க, எங்களுடைய பிஸ்னஸ் டைரக்டரேட்டுக்கு வாங்க, எங்கள் இன்குபேட்டருக்கு வாங்க. நாங்கள் தனியாக ஒரு எக்ஸிபிஷன் ஹால் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த எக்ஸிபிஷனில் எங்களுடைய மெம்பர்ஸோடைய ப்ராடக்ட் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். இட்ஸ் அ பர்மனெண்ட் எக்ஸிபிஷன் ஹால். நீங்கள் எல்லாருமே வந்து விசிட் பண்ணணும். பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், என்னங்கிறது தெரியும். இது போக டெக்னாலஜி பார்க்கு 2ல், பக்கத்தில் டெக்னாலஜி பார்க்கு 3ல் நாங்கள் வந்து எங்களுடைய மெம்பர்ஸோடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்கே எக்ஸிபிட் பண்ணி வச்சுருக்கிறோம். தயவுசெய்து அதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்களை. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம மெம்பர்ஸ் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதுதான் எங்களுடைய சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் ஆஃபர்ட் டு ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் தி இன்குபேட்டர். ஸோ நான் இங்கே ரிக்வெஸ்ட் என்ன உங்களுக்கு வைக்கிறேன் அப்படின்னா, எல்லா எஃபிஓஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் டிஎன்ஏவில் உங்களுக்கு பிஸ்னஸ் இன்குபேட்டரில் இருக்கும் பொழுது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் எங்கள் பிஸ்னஸ் இன்குபேட்டரில் வந்து மெம்பராக மட்டும் பதிவு பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு நாங்கள் என்ன வசதிகள் வேணுமோ அதை நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். வி ஆர் ஆல்வேஸ் தேர் டு டூ இட். அண்ட் இன்னொரு ரிக்வஸ்ட்டும் நான் வந்து நம்ம சிஜிஎம் சார்கிட்ட வைக்கிறேன். ஸோ ஆல் எஃபிஓஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் நபார்ட் அண்ட் நம்ம சார் ஃப்ரம் NAP Kisan ஆல்சோ அண்ட் ஃப்ரம் SFAC ஆல்சோ, எல்லா FPOs registered under the all these organizations. I request that all these FPOs can register in the business incubator of TNAU to get all the support and services. ஸோ இதை வந்து நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நான் நபார்டில் RAG மீட்டிங்கு சார் என்னை கூப்பிட்டுருந்தாரு. அங்கேயும் போய் இதே பாயிண்ட்டு தான் நானும் சொல்லிட்டு வந்தேன். சார் தயவுசெய்து FPOs எல்லாத்தையுமே எங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள், அவங்களுக்கு வேண்டிய சப்போர்ட் சர்வீசஸ் நாங்கள் கொடுக்குறோம். பிகாஸ் இப்போ நம்ம நிறைய பேசுனதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, FPOs இருக்குது, CEOs இருக்கிறாங்க, எப்படி டு டேக் ஃபார்வர்டுன்றது தான் தெரியல அப்படின்னு இப்போது சரவணன் ராஜ் சாரும் அதை பற்றி நிறைய பேசினார். ஸோ இப்போ அவங்களுக்கு வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா மென்டாரிங், டெக்னிக்கல் மென்டாரிங், ஹவு டு கோ அபவுட் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்களுக்கு தெரியல. ஸோ வி ஆர் தேர் டு சப்போர்ட் தம். ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். இன்குபேஷன், ஹேண்ட் ஹோல்டிங் சர்வீசஸ் இட் வில் பி கிவன் ஃப்ரம் தி டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர் ஆஃப் TNAU கோயம்புத்தூர் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு என்னுடைய இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.